பக்கோடா மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேருக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சிடலாம். 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு மசிய நல்லாயிருக்கும். இந்த கேப்பில் நம்ம வந்து பக்கோடாக்கு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி சோள மாவு எடுத்திருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நான் ஒரு பல்லாரி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவு எடுத்துருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதோட வந்து பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோள மாவில் பக்கோடா செஞ்சு போடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போதுமே கடலை மாவில் தான் செஞ்சுருப்போம். அதுவும் மோர் குழம்புக்கு கடலை மாவில் தான் செஞ்சு போடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது இன்னும் மனம் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ நம்ம 144 நடக்கிறதுனால நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஈஸியாக செய்கிற வெரைட்டிஸ் ஆஃப் குழம்பு ஆஃப்டர்நூன் லன்ச் தான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே திப்பிரியாக இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து. இப்போ ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டியை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு இந்த பக்கோடாவை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு பக்கோடாவாக போட்டுடலாம். இப்போது நல்லா திருப்பி விடுங்க. எல்லாத்தையும் பக்கோடாவெல்லாம் போட்டுட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப வந்து கருக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மோர் குழம்புக்கு வந்து ரொம்ப கருகிடுச்சுன்னா ஒரு அந்த சுவையே மாறிடும் நம்மளோட மோர் குழம்புல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ரொம்ப கருவாமல் டப்புன்னு ஒரு பதத்தில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு எல்லோவில் இருக்கும்போதே ஆனால் நல்லா உள்ளே வெந்திருக்க இதுக்கு பதத்துக்கு எடுத்துருங்க. இப்போ வந்து பக்கோடா ரெடி ஆகிடுச்சு, சோள மாவு பக்கோடா. இப்போ நம்ம மோர் குழம்புக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு இன்னொரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இன்னொன்று நல்லா காரம் வேணுங்கிறவங்க 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தேங்காய் சில்லு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு பல் இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட கல் உப்பு, ஒரு பிடி அளவுக்கு கல் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கும் வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை மிளகா எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வந்து வாசனை வந்ததுக்கப்புறமால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, அதை சேர்த்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே இப்போ நம்ம அந்த மசாலா மிச்சம் மீதி அந்த மிக்ஸி ஜாரை ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதோடையே மோரை சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த மோரை அந்த மசாலாவோடு கலக்கி விட்டு எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால நல்லா சேர்த்து கலக்கிட்டோன்னா அந்த மோரோட எல்லாம் போய் தங்கிடும். இப்போ நம்ம அந்த மசாலாவோட இந்த மோரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலக்கி விடலாம்.
இப்போது மோர் குழம்பு நல்லா எல்லா மசாலா எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டேஜில் பக்கோடா நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். அப்போ தான் ஊறும், நல்லா போய் ஊறுனா தான் அந்த மோர் நம்ம தாளிச்சிருக்கோம் இல்லையா அந்த மோர், அதனால் அந்த பக்கோடாவில் இறங்கினா தான் உங்களுக்கு கூடுதலான சுவையை கொடுக்கும். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா கிளறி விட்டுட்டு ஒரு 2 கொதி வர அளவுக்கு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வந்து 2 கொதி வந்துடுச்சு. ஸோ இப்போ நிறுத்திட்டு பார்த்திங்கன்னா உங்களோட நமக்கு பிடிச்சமான ஈஸியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சோள மாவு பக்கோடா மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிடுறேன். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். அதோடு அந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னொரு புதுவிதமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். உணவை வீணாக்காமல் பகிர்ந்து உண்போம். நன்றி.